ஹிஜாப் போட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆர் யூ ஓகே ஃபார் தட்? ஓகே. இப்போ நீங்க சேலஞ்சுக்கு ரெடியா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? கோயம்புத்தூர்ல கசுவா என்ற யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அனஸ் என்ற ஒரு நபர் தன்னுடைய யூடியூப் சேனல்ல ஹிஜாப் சேலஞ்ச் என்ற ஒரு கண்டென்ட்டை எடுத்திருக்கிறாரு. அதாவது பொதுமக்கள் இடத்துல ஹிஜாபை பற்றி விலக்கி அவருடைய கருத்தை என்னன்னு கேட்கக்கூடிய இந்த ஒரு செய்தி தான். இத வேற ஒரு நபர் இந்த ஹிஜாபை பொதுமக்களின் மீது, முஸ்லிம் அல்லாத பெண்களின் மீது இதை திணிக்கிறார் என்பதாக அவர் மீது கேஸ் வழக்கிட்டு அவரை ஜெயிலுக்கு தள்ளியிருக்கிறாங்க. இப்ப நம்ம யோசிக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஹிஜாபை யார் அணிந்தார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து கேஸ் கொடுத்திருந்தா இது ஏற்றுக்கொள்ளப்படும், சரியா? ஆனா இந்த ஹிஜாபை அணிஞ்சது வேற ஒரு நபர், இத கேஸ் கொடுத்தது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபர். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த ஸ்டேஷன்லயும் அந்த ஒரு கேஸை எடுத்து அவரை ஜெயிலுக்கு தள்ளி இருக்கிறாங்க அப்படிங்கறதான் இங்க பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. ரொம்ப பெரிய கை சேதமா இருக்குது. இந்த நடந்த செய்தியை பற்றி அதே இடத்துக்கு மீண்டும் சென்று இதை பற்றி விசாரிக்கும் பொழுது அங்க உள்ள சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், என்ன இது ஒரு சாதாரண விஷயம், இதை எதற்கு இவ்வளவு பெரிய ஒரு நியூஸ் ஆக்கணும், நாங்க விருப்பப்பட்டு தானே போட்டோம், இது அவருடைய வற்புறுத்தல் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தகவலையும் அந்த யூடியூபர் மீது மிகப்பெரிய ஒரு கடும் புகாராக பெரிய பெரிய நியூஸ் சேனல்கள் அனைத்தும் இவர் மீது புகாரினுடைய பட்டியல்ல சேர்த்திருக்கிறாங்க. இதை ஊடகமும் மிக பிரபலியமாக ஆக்கி கொண்டிருக்கிறது. இதை பற்றி உள்ள உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற ஒரு செய்தியை கீழே கமெண்ட் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.